லூக்கா சுவிசேஷத்தின் 24ஆம் பாடத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனங்கள் வரையில் கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் பரலோகவாசிகளாக இருந்தாலும் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது வரி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதையும், கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் நாம் எதிர்த்து நிற்போம் என்றால் ஒருபோதும் இயேசுவை இரட்சகராக அறிந்து கொள்ள முடியாது என்றும் கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாம் லூக்கா 20ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 21ஆம் அதிகாரம் 38ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் 110ஆம் சங்கீதத்தை குறித்து இயேசு கூறியது என்ன, ஒலிவமலை செய்தியை குறித்து மத்தேயு மார்க்குவை விட லூக்கா எழுதியதின் வித்தியாசம் என்ன, நம்முடைய ஈகை எவ்விதமாக அளக்கப்படுகிறது, விளக்கமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் லூக்கா 20ஆம் அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்று அதன் கடைசி பகுதியை சிந்தித்து தொடர்ந்து 21ஆம் அதிகாரத்தையும் பார்ப்போம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 39 முதல் 47 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாய் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. அவர் அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புத்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். நாம் இங்கே வாசிக்க கேட்டபடி இயேசு கிறிஸ்து இறுதியாக வேதபாரகரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வியின் நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து தனது கன்னி பிறப்பை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். அதற்காக முதலாவது ஒரு கேள்வி கேட்கிறார். எப்படி தாவீது 110ஆம் சங்கீதத்திலே எதிர்காலத்தின் தனது சந்ததியை குறித்து சொல்லும் பொழுது தனது வம்ச வழியிலே வரும் ஒருவரை குறித்து ஆண்டவர் என்று கூற முடியும் என்று கேட்கிறார். உண்மையாகவே தாவீதுக்கு அவர் ஆண்டவராய் இருந்தால் மட்டுமே தாவீது அவ்வாறு அழைக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதாவது அவர் தாவீதின் வம்ச வழியிலே வரும் ஒரு மகனை விட மேலானவராய் இருக்க வேண்டும். அவர் தேவகுமாரனாய் இருக்க வேண்டும் என்றால் கன்னியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும். இந்த உன்னதமான சத்தியத்தை தான் இயேசு இங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, சங்கீதம் 110ஐ தாவீது தான் எழுதினார் என்பதையும் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். தாவீது பரிசுத்த ஆவியினாலே இந்த சங்கீதத்தை எழுதியதை சொல்கிறார். மட்டுமல்ல, இந்த சங்கீதம் மேசியாவாகிய தன்னை குறித்து தான் பேசுகிறது என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் லூக்கா 21ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இங்கே மக்கள் எவ்வாறு கொடுக்கிறார்கள் என்று இயேசு கவனிப்பதை குறித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த விதவையின் ஈகையை பாராட்டுகிறார். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்ற கேள்விக்கும் ஒலிவமலை செய்தியிலே அவர் பதில் கொடுக்கிறார். இப்பொழுது நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் தீர்க்க தரிசன பகுதிக்கு கடந்து வருகிறோம். இது மத்தேயு மார்க்கு சுவிசேஷங்களின் ஒலிவமலை செய்திக்கு ஒத்து வந்தாலும் அதில் ஒரு வேற்றுமையும் காணப்படுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சீஷர் இயேசுவிடம் கேட்ட 3 கேள்விகளை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், அதாவது ஒரு கல்லின் மேல் மற்றொன்று இராத நிலை எப்பொழுது சம்பவிக்கும். இரண்டாவதாக, இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன. மூன்றாவதாக, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் பார்க்க வேண்டும். இங்கே இருக்கும் அதிகாரத்திலே இயேசு முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறார். லூக்கா இந்த தீர்க்க தரிசனத்தின் மிக முக்கியமான நடைமுறை குறிப்புகளிலே ஒன்றை கூறுகிறார். அவர் கூறுவதிலே எந்த ஒரு மர்மமோ அல்லது யூகித்தலோ இல்லை. ஏனென்றால் அது இன்னமும் தீர்க்க தரிசனமாக இல்லை, அது நிறைவேறிவிட்ட வரலாறாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே அது நிறைவேறிவிட்டது. சொல்லப்போனால் தீர்க்க தரிசனமானது வரலாற்றை ஊற்றி வைக்கும் ஒரு வார்ப்பு அச்சு என்று சொல்லலாம். இந்த பகுதியை பொறுத்தமட்டிலேயும் இங்கே ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றப்பட்டாகிவிட்டது. இயேசுவானவர்
மக்கள் எவ்வாறு காணிக்கை கொடுக்கிறார்கள் என்பதை கவனித்து அந்த விதவையை பாராட்டுகிறதை தொடர்ந்து வரும் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், லூக்கா 21 வசனங்கள். அவர் கண் நேரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். தேவாலயத்தின் செல்வத்துடன் நாம் ஒப்பிடும் பொழுது இந்த விதவையின் காணிக்கை அதிகமானது அல்ல. அவளுடைய 2 காசுகள் தேவாலய பராமரிப்பிற்கு அதிகமாக உதவப் போவதில்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் ஈகையை இந்த விதமாய் அளக்கிறதில்லை. நீங்கள் கொடுப்பதை வைத்து அல்ல, நீங்கள் எவ்வளவு உங்களுக்கென்று வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வைத்தே அளக்கிறார். நாம் தசமபாகம் கொடுக்க அந்த முறையை பின்பற்றும் காலத்திலே வாழவில்லை. அப்படி என்றால் நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என நமக்கு அது கற்பிக்கிறது இல்லையா? நீங்கள் உங்களுக்கென்று வைத்துக்கொள்வது இரக்க ஈகையாகும். பலர் தங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்ததினால் தசமபாகத்திற்கும் அதிகமாகவே கொடுக்கிறார்கள். திருச்சபையிலே ஒரு மனிதன் ஒரு முறை போதகரிடத்தில் வந்து, ஐயா, நான் 10 ஒரு பாகம் மாத்திரம் ஆண்டவருக்கு கொடுத்தால் நான் ஆண்டவரிடத்திலிருந்து எதையோ திருடிக் கொள்வதைப் போல உணர்கிறேன் என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, தேவன் கொடுக்கும் பணத்தை அல்ல, கொடுக்கும் நபரின் தியாகத்தையே பார்க்கிறார். பொதுவாக அதிகம் கொடுக்க இல்லாதவர்களே உண்மையான தியாகம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். மீண்டும் கூறுகிறேன், பொதுவாகவே அதிகமாக கொடுக்க முடியாத நிலைமையிலே இருக்கிறவர்களே அதிகமான தியாகம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் நீங்கள் எவ்வளவு உங்களுக்கென்று வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையே பார்க்கிறார். அடுத்த ஞாயிறு காலை ஆராதனையிலே யாராவது நீங்கள் கொடுப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஓ, அவர் மிக அதிகமாக ஆண்டவருடைய பணிக்கு கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுவார்? அவர் நீங்கள் உங்களுக்கென்று எவ்வளவு வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் பார்ப்பார். தொடர்ந்து லூக்கா 21 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த ஏழை விதவை எல்லா ஐஸ்வர்யங்களையும் விட மிக அதிகமாக கொடுத்ததை கூறிய பொழுது சீஷர்கள் இந்த தேவாலயத்தையும் அதன் செல்வத்தையும் அதன் கட்டுமானத்திலுள்ள விலையுயர்ந்த கற்களையும் பாரும் என்று கூறினார்கள். அந்த செல்வம் மிகவும் கவரக்கூடியதாய் இருந்தது. ஆனால் உண்மையில் அவர்கள் எதை பார்த்தார்களோ அதன் மகத்துவம் சீக்கிரத்திலே கடந்து போகும். அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி சீக்கிரத்திலே இடிபட்டு கிடக்கும் என்பதை அவர்கள் உணரவில்லை. நாம் இந்த உலகத்தின் செல்வத்தை இவ்விதத்திலே தான் பார்க்க வேண்டும். அது நிலையானது அல்ல, சீக்கிரத்திலே கடந்து சென்று விடக்கூடியது. வசனம் 7. அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். மத்தேயு, மார்க்கு சுவிசேஷங்களிலே கடைசி 2 கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். உம் வருகைக்கு அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்ற கேள்விகளுக்கு மத்தேயு முக்கியத்துவம் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே கிறிஸ்து மீண்டுமாக வருவதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து அது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். இங்கே லூக்காவிலே ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல் இராமல் போவதை, அதாவது எருசலேமின் அழிவை வலியுறுத்துகிறார். இது ஒலிவமலை செய்தியின் ஒரு பகுதியானாலும் நமது ஆண்டவர் சீஷர்களின் முதல் கேள்விக்கே முதலாவது பதில் கொடுக்கிறார். ஆனால் பின்னர் ஒலிவமலைக்கு அவர்கள் வந்த பின்பு அவரிடத்திலே விபரமாக கேட்கும் பொழுது அவர் மத்தேயு சுவிசேஷத்திலே காணப்படும் சரியான பதிலை அளித்தார். நமது ஆண்டவரும் தமது போதனைகளை மறுபடியுமாக போதித்தார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் யாவருமே எதையும் மறுபடியும் செய்யும் பொழுதுதானே கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? சரி, லூக்கா 21 பாருங்கள். அதற்கவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். காலங்களின் தன்மை எப்படி என்றால் கள்ள கிறிஸ்துக்கள் இருப்பார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்து வந்த நாள் தொடங்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கள்ள மேசியாக்கள் கிறிஸ்துவின் காலத்திலேயும் இருந்தார்கள். இந்நாட்களிலேயும்
மனித சந்ததிக்கு அப்பாற்பட்ட சக்தி தங்களுக்கு உண்டு என்று சொல்வோர் உண்டு. இயேசுவை பற்றி அதிகமாக பேசினாலும் தங்களை அவர் ஸ்தானத்திற்கு நகர்த்தி கொண்டு வந்து ஆவிக்குரிய மகிமையை தங்களுக்கே எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு சில கள்ள கிறிஸ்துக்கள் இப்பொழுதும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். மேலும் நிச்சயமாக போலி மதங்களும் ஏராளமாக பெருகி வருகின்றன. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். யுத்தம் இந்த காலத்தின் மற்றும் ஒரு தன்மையாகும். கடைசி காலங்களிலே யுத்தம் தீவிரமடையும். சமாதான பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பிப்போவதில்லை. நாம் இப்பொழுது இப்படிப்பட்ட நிலைமையிலே தான் இருக்கிறோம். ஆண்டவர் திரும்பி வரும் மட்டுமுள்ள காலத்திலே யுத்தங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். லூக்கா 21:11, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். கவனித்தீர்களா? இந்த காரியங்கள் அந்த காலங்களிலே வர வர அதிகமாகிக் கொண்டே போகும் ஒரு காரியமாகும். 12 முதல் 15 வசனங்கள் வரை பாருங்கள். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வசனங்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துடனே பேசுகிறார். இவைகள் அனைத்துமே குறிப்பாக யூதருக்கே பொருந்தும். யோவான் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பார்ப்போம் என்றால் இவ்விதமாய் பார்க்கலாம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் என்றால் நிச்சயமாக கூறுகிறேன், நீங்கள் பெயர் பிரஸ்தாபம் அடையப் போவதில்லை. இதை குறித்து திட்டவட்டமாகவே சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள் வரை பாருங்கள். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த வசனங்கள் நேரடியாக மகா உபத்திரவ காலத்திலே அழிக்கப்படாதிருக்கப் போகிற 1,44,000 யூதர்களை குறிக்கிறது. யூதர்களின் இந்த உபத்திரவம் முன்பு ஜெர்மானியர்கள் அவர்களை அடுப்புகளிலே போட்டும் தனிமை சிறைகளிலே பாடுபடுத்தியதையும் விட கொடிதானதாயிருக்கும். லூக்கா 21:20, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல் இராமல் போகும் என்று இயேசு கூறினார். அது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆவது நூற்றாண்டிலே ரோமானியனான தீத்து எருசலேமை முற்றுகையிட்ட பொழுது நடைபெற்றது. நான் நினைக்கிறேன் சுமார் 40 வருடங்களுக்கு பின்னர் எருசலேமின் கொத்தளங்களை சுற்றி பார்த்தவர்கள் தீத்து ராயனின் சேனைகள் பறக்க விட்டிருந்த கொடிகளை பார்த்தபொழுது இயேசு சொன்ன அந்த காரியங்களை நினைவு கூர்ந்திருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கூறிய நாள் அதுதான். இதே காரியங்கள் கடைசி காலங்களிலேயும் நடக்கும். சரி, லூக்கா 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். மகா உபத்திரவத்தின் காலத்திலே அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் அப்பொழுது செய்ய வேண்டியது இருந்தது. அவர்கள் எருசலேமை விட்டு எவ்வளவு சீக்கிரமாக வெளியேற வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக வெளியேற வேண்டும். யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிஃபஸ் எருசலேமின் பயங்கரமான முற்றுகையை பற்றி கூறியிருக்கிறார். நகரத்தின் முற்றுகை நீண்டு கொண்டே சென்றபொழுது தாய்மார் தங்கள் குழந்தைகளையே சாப்பிட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல,
ஈக்களைப் போல செத்து போனார்கள் என்றும், செத்தவர்கள் மதில்கள் மேல் வீசி எறியப்பட்டார்கள் என்றும், மீதியானவர்கள் பட்டினியால் செத்தார்கள் அல்லது அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் கடைசி காலங்களிலே இப்படி இருக்கும் என்பதை ஒரு சிறிய படம் போல வரைந்து காட்டுகிறார். இது 2வது முறை நடக்காது என்று கூறுவோர் உண்டு. அருமையானவர்களே, அது ஒரு முறை நடந்தது, அது வரலாறு. இயேசு கிறிஸ்து அது நடக்கும் என்றார், அப்படியே அது நடந்தது. அவர் அதே காரியம் மீண்டும் நடக்கும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவர் சரியாகவே கூறியிருக்கிறார் என்று திட்டமாக நாம் விசுவாசிக்கலாம். லூக்கா 21 22 முதல் 24 வசனங்கள் வரை பாருங்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். பிரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். பிரியமானவர்களே, யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். தீத்தவர்களை அடிமைகளாக்கினான். அவர்கள் ரோமாபுரியில் உள்ள பெரிய அரங்கத்தை கட்டினார்கள். தீத்தராயன் 1900 வருடங்களுக்கு முன்னால் எருசலேம் நகரத்திற்குள்ளே பிரவேசித்தது முதல் யூதர்கள் புறஜாதியாரை எருசலேமிலிருந்து வெளியேற்ற முடியவில்லை. தீத்து எருசலேமை கைப்பற்றிய நாள் முதல் இன்று வரை அது புறஜாதியாரால் ஆளப்பட்டு வருகிறது, புறஜாதியாரால் மிதிக்கப்படுகிறது. பரிசுத்த இடங்கள் என்று கூறப்படும் அனைத்தும் புறஜாதியார் வசம் இருக்கிறது. ஓமர் என்னும் மசூதி தேவாலயம் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறது. நமது ஆண்டவர் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று கூறினார். அருமையானவர்களே, நீங்கள் சரித்திரத்தை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் அது இன்னமும் புறஜாதியாராலேயே மிதிக்கப்பட்டு வருகிறதை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை இவ்வளவு துல்லிபமாக இருக்கிறது என்பது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது இல்லையா? லூக்கா 21 25 வசனம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இதுவும் இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வரும் முன்னர் கடைசி காலங்களிலே நடப்பவைகளை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இப்படித்தான் கடைசி நாட்களிலே இருக்கும். வசனம் 26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். சிலர் இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்லி இது இந்த நாட்களை ஓவியமாய் காட்டும் ஒரு வசனம் என்பார்கள். ஒருவேளை சாதாரணமாக கொச்சையான வார்த்தைகளை சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் இன்னும் ஒன்றும் பார்க்கவில்லை என்பேன் என்று சொல்வது போல இருக்கிறது. இந்த வசனம் இந்நாட்களிலே நிறைவேறுகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது தவறான ஒரு எண்ணம். எல்லா காரியங்களுமே இன்றைக்கு மோசமாய்த்தான் இருக்கிறது, அதை நாம் ஒத்துக்கொள்ளலாம். அரசியலிலும் சரி, சமுதாய சீரழிவுகளிலும் சரி, மிகவும் கேடான நிலைமைக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமாகவும் மக்கள் எவ்வளவோ வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். ஆனால் கடைசி நாட்கள் இவைகளை விடவும் மிகவும் கேடானதாயிருக்கும். வசனம் 27. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் மீண்டும் வருவார்? எல்லாம் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு முடிப்பதற்குள்ளாகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படலாம். அப்படியானால் என்னோடு அவர் சமூகத்திலே நீங்களும் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். லூக்கா 21 28 வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அருமையானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பித்து விட்டனவா? எனக்கு தெரியும் நிலைமையிலே நான் இல்லை. எனக்குள்ளாக எந்த வெளிப்பாடும் இல்லை. நான் சொல்லக்கூடியதெல்லாம் என் ரட்சிப்பும் என் மீட்பும் நான் முதலாவது விசுவாசித்த நாளை விட இப்பொழுது மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவர் மீண்டும் வருவார் என்று எனக்கு தெரியும். அதுதான் எனக்கு மிகவும் முக்கியமானது. லூக்கா 21 29 முதல் 31 வசனம் வரை. அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள்.
அத்திமரமானது இஸ்ரவேல் தேசத்தையே குறிக்கிறது என்பதை நான் இன்னமும் நம்புகிறேன். தேவனுடைய கைக்கடிகாரம் வேறு எதுவுமல்ல, இஸ்ரவேல் தேசமே. எரேமியா 24ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் மற்றும் ஓசியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அத்திமரம் இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பிடுகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இங்கே இந்த சந்ததியார் என்பது இஸ்ரவேல் சந்ததியாரை குறிக்கலாம். அப்படியானால் அந்த ஜனங்களை யாராலும் அழிக்க முடியாது என்பதைத்தான் அந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. அல்லது அது ஒரு தலைமுறை மக்களையும் அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் குறிக்கலாம். அதாவது இந்த சம்பவங்களின் துவக்கத்தை பார்த்தவர்கள் அவைகளின் முடிவையும் காண்பார்கள் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். இங்கே இஸ்ரவேல் தேசத்தின் அழிக்க முடியாத தன்மையை குறித்து வலியுறுத்தப்படாத தன்மையை விட இந்த சம்பவங்கள் எப்படி துரிதமாக செயல்பட போகிறதோ அதையே அதிகமாக வலியுறுத்துகிறது. வசனம் 33 முதல் 35 வரை பாருங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். அருமையானவர்களே, உங்களை நீங்கள் காத்துக்கொள்வதிலே தளர்ந்து போய்விடாதீர்கள், விட்டு கொடுத்து விடாதீர்கள். அந்நாட்கள் கர்த்தருக்காக சிறப்பாய் நாம் வாழ வேண்டிய நாட்கள். உலகத்திலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்தவோ உலகத்தை மாற்றவோ நான் அழைக்கப்படவில்லை. அது தேவனுடைய பணி, எனது பணி அல்ல. நான் அவருக்காக வாழும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். மட்டுமல்ல, அவருடைய வசனத்தை சொல்வதற்கு அவரே கிருபை தந்திருக்கிறார். அதை மட்டுமே நான் செய்ய முற்படுகிறேன். நீங்களும் இந்த காரியங்களையே செய்வீர்கள் என்று நம்புகிறேன். தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருப்பது நமக்கு பெரிய ஒரு திருப்தியை கொடுக்கிறதா இருக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நீங்கள் எவ்வாறு தகுதியாக இருக்கப் போகிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் என் நிலை எதுவோ அதுவே என்னை தகுதிப்படுத்துகிறது. ஆகவே நான் அவரை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் வழியை அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். அவர் மீண்டும் வரும்பொழுது நான் உயிரோடு இருந்தால் அவருடைய கிருபையால் ஆகாயத்திலே அவரை எதிர்கொண்டு சந்திப்பேன். அவருடைய கிருபையினாலே நான் அவரை நடுவானிலே சந்திக்கப் போகிறேன். வசனங்கள் 37-38 பாருங்கள். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து காலங்களில் வெளியே போய் ஒலிவு மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். அருமையானவர்களே, நம்மிலே அநேகர் கூட அவருடைய சத்தத்தை கேட்க அவரை எதிர்கொண்டு போகும் அக்கூட்டத்தோடு இருக்க விரும்புகிறோம். அவருடைய வருகையை குறித்து சிந்திக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் வரும்பொழுது நம்மை ஆயத்தமற்றவர்களாய் அவர் சந்தியாமல் ஒவ்வொரு நாளுமே நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் கூறியிருக்கிற எல்லா அடையாளங்களும் இன்னமும் நிறைவேறவில்லை. காலங்கள் இன்னமும் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு தொடர்ந்து நாம் பாவத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் அது சரியான ஒன்றல்ல. விசுவாசிகளாக தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே உறுதி செய்து கொண்டவர்களும் விழுந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஜாக்கிரதையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதிருக்கும்படியாக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கும்படியாக நித்திரை செய்கிறவர்களைப் போல அல்ல, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருந்து கர்த்தருடைய பணியிலே உண்மையும் உத்தமவுமாக முன் செல்ல நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வாசித்த உம்முடைய வார்த்தைகளிலிருந்து உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, நீர் இந்த உலகத்திலே வந்து எங்களை அழைத்து கொள்ளும் பொழுது நீர் எப்பொழுது வந்தாலும் நாங்கள் ஆயத்தமானவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய கரம் பற்றினவர்களாக எப்பொழுதும் வாழ நீரே அருள் புரியும். குடும்பத்திலே தனிப்பட்டவர்களாய் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய குடும்பங்களுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் குறிப்பாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளவும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படவும்
கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளின் பாடங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர நமக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறோம். சிலவற்றை கூட ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? தீர்க்க தரிசனமானது வரலாற்றை ஊற்றி வைக்கும் ஒரு வார்ப்பு அச்சு போன்றது. அதிகம் கொடுக்க இயலாதவர்கள் உண்மையான தியாகம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்து வந்த நாள் தொடங்கி இன்று மட்டும் கள்ள கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் நீங்கள் பெயர் பிரஸ்தாபம் அடைவதில்லை. விசுவாசிகளாக தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்கள் விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.